الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 3 சஹாபிகளை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே அவர்களுக்கு நாம் மன்னிப்பை வழங்கிவிட்டோம் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். ஒரு நீண்ட பெரிய வரலாறு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்த், பூமி விசாலமானதாக இருக்கிறது, ஆனால் 3 நபித்தோழர்களுக்கு மட்டும் இந்த பூமி நெருக்கடியாக கஷ்டம் தரக்கூடியதாக மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணத்தினால் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே பதிவு செய்து காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, 3 நபித்தோழர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். மன்னிப்பை வழங்கினதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னா, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் செய்த அந்த பாவத்தின் காரணத்தினால் விசாலமான இந்த பூமி நெருக்கடியாக மாறி போகிவிட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நபிமார்களை பார்த்து பேசிய அந்த வார்த்தை திருமறை பதிவு செய்து வைத்திருக்கிறார். 3 சஹாபிகள் யார்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, முராரத் இப்னு ரஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு தஆலா. இந்த 3 சஹாபிகள். ஏன் அல்லாஹ் இந்த 3 சஹாபிகளை குறித்து இவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறான்னா, தபூக் போர்க்களத்திலே இந்த 3 சஹாபிகளும் கலந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹயாத்தினுடைய காலங்களில் பல்வேறு போர்க்களங்களில் கலந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹயாத்தின் கடைசியாக கலந்து கொண்ட போர் என்பது தபூக் போர்க்களம் தான். இந்த தபூக் போர்க்களத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற சஹாபிகளை ஒன்று திரட்டுகிறார்கள். எல்லா சஹாபிகளிடத்திலையும் சொல்றாங்க, நம்ம ரொம்ப தூரம் போய் போர் செய்ய வேண்டியது இருக்கிறது, அதனால் போர்க்களத்திற்கான பொருளாதாரம் என்பது நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது. அதனால் எல்லா சஹாபிகளும் தங்களால் முடிந்த உதவிகளை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியிலே குவிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் உத்தரவிடுகிறார்கள். மறுபக்கத்தில் இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கத்தில் என்ன நிகழ்வு அங்கே இருக்கிறது என்றால், பொதுவாகவே ஒவ்வொரு பயிருக்குமான அறுவடையினுடைய காலங்கள் என்ற நேர காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். பேரித்தம்பழத்துக்கு அல்லாஹ் அறுவடைக்கான காலம் என்பது 1 வருடத்தினுடைய காலமாக வைத்திருந்தார். இன்றைக்கும் 1 வருஷம்தான். பேரித்தம்பழத்தினுடைய அந்த பழங்களை நாம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போறது காலத்துக்காண்டி நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்களே, அந்த நேரம் அறுவடைக்கான நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே சஹாபிகள் சிலர் தயாராகிறாங்க, சிலர் தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டிப்பாக நிர்பந்தமாக போர் செய்தே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்ட சஹாபிகள், நம்முடைய வாழ்க்கை அறுவடையில் இருக்கிறது, அறுவடையை நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, வாழ்க்கையா அன்னலாரின் வார்த்தையா என்கின்ற பொழுது பல சஹாபிகள் ரசூலின் வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து பல சஹாபிகள் கிளம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள். நமக்கெல்லாம் பல தடவைகள் இந்த வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம். இந்த வரலாறு தபூக் போர்க்களத்தினுடைய நேரத்தில் தான் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து போர்க்களத்திற்காக வேண்டி உதவி செய்யுங்கள். பல சஹாபிகள் கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அமல்ல மிந்துன்னு நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறோம், பல தடவை முயற்சி செய்து அதற்கான சாத்திய கூறுகள் அமையாமல் இருந்தது, இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட வேண்டியதான் மூட்டையா, அபூபக்கரை விட இன்றைக்கு அமலில் நான் முந்தி இருக்கிறேன் என்ற அந்த சந்தோஷத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா தன் வீட்டிலே இருக்கிற அந்த பொருளாதாரத்தை சுமந்து வருகிறார்கள். அவங்களால தூக்கிட்டு வர முடியல. 2-3 பணியாளர்களை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா மூட்டையாக போர்க்களத்திற்கான உதவி பொருட்களை கொண்டு வந்து தருகிறார்கள். பல சஹாபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தாமதமாக வருகிறார்கள். வரும்போது கையில் ஒரே ஒரு பை மட்டும்தான், ஒன்றும் பெரிய மூட்டெல்லாம் இல்லை. வரும்போது ஒரு குச்சி பை மாதிரி ஒரு சின்னபோது பையை மட்டும்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்து வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, அமல்ல இவங்க நம்முடைய வாழ்க்கையில் இவங்களை மிந்தணும்னு நினைச்சோம், இன்னைக்கு நம்ம மிந்திட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபிகளும் வந்து அமர்ந்திருக்கிற பொழுது எப்படி ஆரம்பிக்கணும்?
யார் யார் எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு எல்லாம் ஆரம்பிக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாவை கொஞ்சம் மாற்றி அமைத்தார்கள். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் முதல் வரிசையில் நிற்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. இன்றைக்கு நம்முடைய வினா எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு, நாயகமே நான் ஒரு கட்டப்பை தான் கொண்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கரை மிந்தி விடுவார் என்பதை அறிந்து கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாவை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறார்கள். எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு இல்லை, எவ்வளவு வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே வீட்டிலே பாதியை விட்டு மீதி பாதியை போர்க்களத்திற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத வலிச்சு கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். உமர் ரலியல்லாஹு பொறாமைப்பட்டு சொன்னார்கள், இப்பொழுதும் அபூபக்கர் என்னை முந்தி விட்டார். இந்த வரலாறு தபூக் போர்க்களத்தில் நடந்தது. நான் சொல்ல வருகிற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை ஒன்று திரட்டுகிறார்கள். எல்லா சஹாபிகளும் ரெடி ஆயிட்டாங்க. போர்க்களத்திற்கான பயணத்தினுடைய அந்த தொடர் ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோட்டத்தில் சில பல வேலைகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய தோட்டம் என்பது பிரம்மாண்டமானது. அறுவடைக்கான எல்லா விதமான பேரித்தம்பழங்களும் தயாராக இருக்கிறது. அவங்க நினைச்சாங்க, நம்மகிட்ட வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல திடகாத்திரமான விலை உயர்ந்த குதிரைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. சஹாபிகள் 3 நாள் பயணம் செய்து அந்த இடத்தை அடைந்தால் நாம் சற்று ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரத்தில் அந்த இடத்தை அடைந்து விடலாம் என்ற அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தன்னுடைய தோட்டத்தினுடைய வேலைகளை முடித்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்களால் அந்த போர்க்களத்திற்கு செல்ல முடியவில்லை. போர்க்களம் ஒன்று கூடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கேட்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு எங்கே என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டவுடனே பனு சலமா கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், ஒரு நபித்தோழர் சொன்னார், நாயகமே பணங்காசு அவருடைய கண்ணை மறைச்சிருச்சு யா ரசூலுல்லாஹ். இதை கேட்ட மற்றொரு நபித்தோழர் அவரை கூப்பிட்டு சொன்னாரே, நீங்க பேசிய வார்த்தையில் இதுதான் கெட்ட வார்த்தை. ஒரு நபித்தோழரை குறித்து இப்படி நீங்கள் பேசி இருக்கக்கூடாது. எல்லா மார்க்கத்தினுடைய விஷயங்களிலும் முன்வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, இன்னைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையா இருக்கும், அதனால அவங்களால வர முடியல, ஆனாலும் வந்து விடுவார்கள் என்று அந்த நபித்தோழர் ஆறுதல் படுத்துகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் தேடி பார்க்கிறார்கள். 3 முக்கியமான சஹாபிகள் வரவில்லை. அவர்கள் 3 பேரை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தில் பேசுறான். 3 பேர் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வெற்றியோடு மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்த உடனே பல சஹாபிகள் ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இது இருந்துச்சு, அதனால வர முடியல, எனக்கு குடும்பத்தினுடைய சூழ்நிலை வர முடியவில்லை. சில முனாஃபிக்கீன்கள் பொய் சொன்னார்கள். ஆனால் வராத இந்த 3 சஹாபிகளும் வந்து சொன்னார்கள், எதனால் வர முடியவில்லை என்ற அந்த உண்மையை மட்டுமே சொன்னார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கஅப் ரலியல்லாஹு உள்ள வராங்க, சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டார்கள். எப்பொழுதும் பேசுகிற பொழுது சஹாபிகள் ரசூலின் முகத்தை பார்த்து பேசக்கூடிய பழக்கமும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருப்பி கொண்டாங்க. திருப்பிக்கிட்டு சொன்னாங்க, உங்க 3 பேருடைய விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை எந்த சஹாபிகளும் அந்த 3 பேர்கிட்ட பேசக்கூடாது. எந்த சஹாபிகளும் அவரிடத்தில் எந்த விதமான பழக்க வழக்கங்களும் கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, காலம் கழிகிறது, ஒவ்வொரு நாளும் கழியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபையில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்திருச்சு கொஞ்சம் கைலியை சரி பண்ற மாதிரி சரி பண்ணுவாங்க. இப்பொழுதாவது நாயகம் என்னை பார்ப்பார்களா, என்னிடத்தில் பேசுவார்களா என்ற ஒரு வேறு இயக்கம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தாங்கன்னா அப்படியே வாசல்லே நிற்பாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து ஏதாவது பேசிட மாட்டாங்களா? காலங்கள் கழிகிறது. 1 வாரம், 2 வாரங்கள், 3 வாரங்கள், இப்படியே 40 நாட்கள் கழிந்து விட்டது. எந்த சஹாபியும் பேசவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பேசவில்லை. ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு உறுதியோடு இருந்தாங்க. நம்ம பொய் சொல்லல, உண்மையை மட்டும் தான் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி நம்மளை தேடி ஓடி வரும் என்ற அந்த உறுதி 3 சஹாபிகளிடத்திலே இருந்தது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா 50வது நாள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஃபஜ்ரிலே
யா காப் அப்ஷிர் என்ற அந்த வார்த்தையை சப்தத்தை கேட்டவுடனே வீட்டிலே தொழுது கொண்டிருந்த காபி பின் மாலிக் ரலியல்லாஹு ஓடோடி வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு உள்ள வந்தவுடனே சஹாபிகள் முசாபஹா செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 நபித்தோழர்களை பார்த்தும் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை குறித்து ஆயத்தை இறக்கிவிட்டான். உங்களுடைய வாழ்நாளில் இந்த நாள் தான் உங்களுக்கு மிக சிறந்த நாள். உங்களை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் போருக்கு வராமல் இருந்தீங்களே, உங்களை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா. எப்படி நீங்கள் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற பொழுது எந்த விதமான பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாக பிறந்தீர்களோ, இந்த ஆயத்து வந்ததற்கு பின்னால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் 3 நபர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் இன்றைய நாள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த போர்க்களத்த அந்த ஆயத்து இறங்குறதுக்கு பின்னாடி காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க யோசிச்சாங்க, இந்த தோட்டம் தானே அல்லாஹ்வுடைய கோபத்தையும் ரசூலின் வருத்தத்தையும் பெற்று தந்தது. அதனால் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டம் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு பகுதியை இஸ்லாத்திற்காக வேண்டி, மற்றொரு பகுதியை உங்களின் குடும்பத்திற்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாற்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் 2 தான். ஒன்று என்ன, நம்முடைய செல்வம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வசதி வாய்ப்பு அல்லாஹ்வுடைய கடமையை விட்டும் நம்மை தூரமாக்கிவிடக்கூடாது. அப்படி தூரமாக்கிட்டா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். 50 நாள் சஹாபிகள் இந்த அவதியை பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 2வது செய்தி என்ன, கஷ்டமோ நஷ்டமோ, கசப்போ புளிப்போ, எந்த நிலையிலாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசி பழக வேண்டும். உண்மையை பேசினால் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும் என்பதற்கு இந்த 3 சஹாபிகளும் மாபெரும் ஒரு உதாரணமாக பாடமாக நமக்கு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய கடமைகளில் கண்ணாக இருந்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து உலகத்தில் வாழ்ந்து சிறக்க வல்லவனுள்ள வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.